ஆனால் நம்ம டிவியில் நம்ம ரெகுலராக சர்வே வந்து நடத்துவோம். அந்த சர்வேல நேற்று கூட நம்ம வந்து இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கலாம், இல்லை பேட்டிங் பவுலிங் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு நம்ம நடத்தின சர்வேல யார் வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எந்த 2 டீம் வந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை வந்து நாங்கள் கேட்டப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்தியா வந்து நம்ம நாடு, ஸோ அதனால் நம்ம எல்லாருமே இந்தியாவை சொல்லுவோம். பட் நிறைய பேர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சலம நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடி தோத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது மறுபடியும் இந்தியா கூட சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ்ல விளையாடுனா வெற்றி வாய்ப்பு நமக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சர்வே பத்தி என்ன சொல்ல வரீங்க? ஓகே, நம்ம கேட்ட கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி. இறுதி போட்டிக்கு முன்னேறும் 2 அணிகள் எவைகள் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதனாலதான் அவங்க வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு டீம் 2 டீம் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்தியா கூட எந்த டீம்ஸ் இறுதி போட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த போல்ல விளையாடுற, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்து விளையாடுற அந்த போல்ல இருக்க நியூசிலாந்து அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஏன் இந்த 2 டீமை இப்போ செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கரண்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டாப் ரேங்கிங்ல இருக்கிற 2 டீம்ஸ், இந்த 2 டீம்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா ஆடுறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிரிக்கெட் நாலேஜ் உள்ள நம்ம தமிழ் பீப்புளுக்கு அதிகம். ஸோ மற்ற நார்த் இந்தியன்ஸை விட, அதாவது தமிழ் கிரிக்கெட் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப நாலேஜ் அதிகம். ஸோ யதார்த்தமா பேசுவாங்க, உண்மையே பேசுவாங்க. அதுதான் நம்ம அந்த போல்ல பார்க்குறோம். 66% ஏன் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் அவங்க அடிப்படையில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஏன் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியன்ஸா இருக்கணும்ன்ற அந்த விருப்பத்தை தாண்டி இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் லேட்டரா ரொம்ப நல்லா வந்துட்டே இருக்கு. ஸோ பேட்டிங்ல சரி, போலிங்ல சரி. ஸோ நம்ம நிறைய ஹோம் கண்டிஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளஸ் பாயிண்ட். கம்பேரிட்டிவ்லி இங்கிலாண்டை நம்ம ஓட விட்டுருக்கோம். லேட்டரான ஒரு சீரீஸ்ல இங்கிலாந்து அடிச்சு துவச்சு ஓட விட்டுருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியமானது சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயும் நம்ம T20ல ஜெயிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட், அதுல இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா 2 டீமும் மோதினாதான் ஃபைனல் மாதிரி இருக்கும். ஸோ மற்ற ஒருவேளை இங்கிலாண்டும் நியூசிலாந்தும் வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஃபைனல் மாதிரி இருக்காது. ஸோ ஒரு டஃப்பான ஒரு ஃபைனல் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பழி தீர்க்கிறதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா நம்மளை ஃபைனல்ல மீட் பண்ணணும்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப ரெடியா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுடைய சேலஞ்சையும் பார்த்துடலாம்டா, இது எங்க கோட்டடா, நாங்க எப்படி அடிக்க போறோம் பாருங்கடா அப்படின்னு சொல்லி இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ரெடியா இருக்காங்க அந்த ஃபைனலுக்காக. தோல்விக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மக்களுடைய அபிப்பிராயம். பட் ஆனால் லாஸ்ட் 2 இடத்துல இருக்கிறது இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து நியூசிலாந்து. ஏன் அந்த 2 இடம் மக்கள் வந்து இந்த 2 டீம் வந்து முன்னேறினா நல்லா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்களோ மாயி? டெஃபினட்டாக அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன்ஸ், அதனால இந்தியன்ஸ் வந்து ஒரு 66% வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா பயங்கரமா இப்போ நம்மளை விட அவங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இந்த டாப் 4 டீம்ஸ்ல வந்து யார் பெட்டரா பிளே பண்ணியிருக்காங்களோ இது வரைக்கும் அவங்கள தான் வந்து மக்கள் வந்து 66% கொடுத்து எடுத்திருக்காங்க. மோர் ஓவர் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து ஏன் வந்து மக்கள் வெறும் 4% தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செமிஃபைனல்ஸுக்கு விளையாடி வந்தாங்களா இல்லை பாகிஸ்தான் வந்து தோத்ததுனால அவங்க வந்தாங்களா அப்படின்றது நம்ம எடுத்தோம்னாலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய கரண்ட் ஃபார்ம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ மோர் ஓவர் இங்கிலாந்து அப்போ நல்லா தானே பிளே பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் வந்து 4% கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தான். அதாவது மற்ற இப்போ கம்பேரிட்டிவ்லி இருக்க 4 டீம்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேராச்சும் நல்லபடியாக விளையாண்டு போயிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வில் ஜாக்ஸ் சம்வாட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாண்டை வந்து பெரிய அளவில் வந்து எடுத்துக்கல. மோர் ஓவர் நம்ம இங்கிலாண்டை பற்றி பேசுகிறப்போ 2022 உடைய செமிஃபைனல்ஸ் வந்து எல்லாருமே தூக்கிட்டு வருவாங்க. வின் பை 10 விக்கெட்ஸ் அவங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஈஸியா அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா இப்போ மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த மேட்ச்ல பும்ராவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஒரு இன்ஜுரியில வெளியில இருந்திருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருப்பாரு. கொஞ்சம் அடி வாங்குவார். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிளேயர். எப்படி அபிஷேக் சர்மாவை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நம்ம உள்ள கொண்டு வந்து இப்போ ஒரு அடி வாங்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தியும் நம்ம பயங்கரமா எதிர்பார்த்து உள்ள கொண்டு வந்தோம். பும்ரா கிடையாது. ஸோ இதனால தான் அந்த செமிஃபைனல்ஸ் வந்து நம்ம இங்கிலாந்து
இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா 10 விக்கெட்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம லாஸ் ஆகும். ஸோ அதனால வந்து அந்த மேட்சை வந்து இந்த மேட்சோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வான்கடே நம்மளுடைய அதிக இந்தியன்ஸ் ஹோம் கிரவுண்டா கொண்டிருக்க ஒரு இடம். மோர் ஓவர் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா இங்கிலாந்து அகைன்ஸ்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. மோர் ஓவர் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்குமே அகைன்ஸ்டான வியூகம் வகுத்தே ஆகணும். எப்படி உள்ள வரலாம், எந்த மாதிரியான பவுலர்ஸை ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். நாங்கள் வின்னிங் டீம்ல இருக்கிறோம், ஸோ அந்த டீமே நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு அவங்க வந்து விளையாண்டாங்கன்னா டெஃபினட்டாக ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து 4% தாண்டி அவங்க இந்த கணிப்பை தாண்டி ஒரு ஃபைனல்ஸ்குள்ள போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயிங் லெவனை செட் பண்ணி அவங்க உள்ள கொண்டு வந்தே ஆகணும்.